போலீஸ் கான்ஸ்டபிள் 2019 டெஸ்ட் சீரிஸ் டிஎன்பிசி அகாடமி வெப்சைட்ல பொது அறிவு மற்றும் உளவியல்ல 20 தேர்வுகள் நடக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுக்கு tnpc.academy/shopங்கிற லிங்க்ல போய் பிசிஏ செலக்ட் பண்ணி பைனோ கொடுத்து உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி பேச கொடுங்க. PDF உங்க மெயிலுக்கு வந்துரும். டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்க அட்ரஸ்க்கு 3 to 4 daysல கொரியர்ல வந்துரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து சைக்காலஜி, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கும் சைக்காலஜின்னு பேப்பர் இருக்குங்க இல்லையா, அதில் கிளாஸ் நம்பர் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கிளாஸில் பிரத்யேகமாக, அதாவது எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வரைபட எண்ணிக்கை, அதாவது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இந்த டயக்ராமில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது, இந்த டயக்ராமில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, இந்த டயக்ராமில் எவ்வளோ ட்ரையாங்கிள் முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை நேர்கோடுகள் அமைந்துள்ளன? லைன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் லைன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நிறையா ட்ரையாங்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க, நிறையா முக்கோணங்கள் தான் நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து எவ்வளவு நேர்கோடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு சைடு இருக்க 1, இது 2, இது 3. ஓகேவா? இந்த மூணும் ஒரு 3 நேர்கோடு நம்பர் போடுறேன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 4, இதிலிருந்து இது வரைக்கும் 5, இதிலிருந்து இது வரைக்கும் 6. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இந்த லைன் 7, இதிலிருந்து இது வரைக்கும் இந்த லைன் வந்து 8, இந்த லைன் வந்து 9. கரெக்டுங்களா? அதுக்கடுத்து இதிலிருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்ட், இந்த லைனு 10, இது 1, 11, இங்கே ஒன்று இருக்குல்ல, இது 12. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 12 நேர்கோடுகள் இருக்குது. வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். நான் வேறு எதையுமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்த கேள்வி. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சம்ஸாக இருக்க போகும்போது என்ன பண்ணிருங்க, இதுக்கு நேமிங் பண்ணிருங்க. ஓகேவா? நேமிங் எப்படி பண்ணுறீங்கன்னா, A B C D E F G H எல்லா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லையுமே நேம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையுமே நேமிங் பண்ணிட்டேன். இப்போது இதில் எவ்வளோ முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் எதுலேருந்து வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, A B H. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்னது இருக்குங்களே அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா A C G. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முழு பெருசு A D F. ஸோ இது இப்போ வந்து ஏலேருந்து என்னென்ன முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து நான் B பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த BCI எடுத்து பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த BCI இது ஒரு முக்கோணம் தானே. ஸோ BCI ஒரு முக்கோணம். இதோட பேர் மாதிரி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், HGJ. ஓகேவா? இது ஒரு முக்கோணம், HGJ. ஓகே, இதுக்கடுத்து பிலேருந்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழு விஷயம் இருக்குது, BHE. ஓகேவா? ஸோ BHE. ஓகே, ஃபைன். அது ஒரு இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. இது இந்த CGE. இது ஒரு பெரிய ட்ரையாங்கிளா? ஸோ CGE. இந்த CGEக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 ட்ரையாங்கிள் இருக்குது இந்த CGEக்கு உள்ள. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு CIE, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IJA, IJE இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா GJE இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், CJE ஒன்று இருக்குது, GIE ஒன்று இருக்குது. தெரியுதுங்களா? CJE ஒன்று இருக்குது, GIE ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த BCE இந்த ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா? ஓகேவா? BCE நம்ம ஆல்ரெடி அதை மார்க் பண்ணலை. ஸோ அது ஒரு இது BCE. அதோட பேரா, அதோட இன்னொரு பேர் மாதிரி இந்த இருக்கு பாருங்க, H. இந்த ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா? HGE. HGE. ஓகே, இதை மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆபிஸாக தெரியக்கூடிய இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CDEயும் இந்த
ஜிஇஎஃப்பும் சிடிஇஜிஇஎஃப். இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 3 6, இதில் ஒரு 6 6னா 1 2 3 4 5, இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று சேர்த்து 6, இது ஒரு 3 3, இதில் ஒரு 2 2 சேர்த்து 4, டோட்டல் எவ்வளோ வருது 16. இந்த 16 தான் யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு இந்த டயக்ராம் கொடுத்துருக்க கொஞ்சம் புக்ஸில் வந்து இந்த 16 தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு எரர் இருக்குது. என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் இதில் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வரேன் பாருங்க. இந்த பிடி, இந்த ட்ரையாங்கிள், இந்த பிடியும் ட்ரையாங்கிள் தானே, அதே மாதிரி இந்த ஹச்இஎஃப், இந்த ஹச்இஎஃப் ஒரு ட்ரையாங்கிள் தான். அது பிடிஇ இது ஒரு ட்ரையாங்கிள், ஹச்இஎஃப். ஸோ பிடிஇ அண்ட் ஹச்இஎஃப். ஸோ இது ஒரு 2 இருக்குது. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ஆன்சர் வந்து 18. சில புக்ஸில் வந்து 16 கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகும்போது நமக்கு எரர் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ 18 தான் இதோட ஆன்சர், 16 கிடையாது. ஃபைன். ஸோ ஓகே, இப்போ அடுத்த சம். கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோன்னு நமக்கு தெரிகிற சதுரம் என்னென்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10 சதுரம் நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஓகேவா? இப்போ இதை தவிர்த்து இதுக்குள்ள எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னே 10னா 10 ஆப்ஷனில் இல்லை. அப்போ 10க்கு மேற்பட்டது தான் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா இங்கே ஒரு சதுரம் இருக்கா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இது ஒரு சதுரம் இருக்கு, இங்கே ஒரு சதுரம், இதுவும் ஒரு சதுரம் தானே. ஓகேவா? 2. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே ஒரு சதுரம் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி 10 பார்த்தோம். இப்போ இதில் ஒரு 10 கூட்டல் 3 அவ்வளோதானா? 13. 13ங்கிற ஆப்ஷனே இல்லையே அப்படின்னு பார்த்தா அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன வரும்? இப்போ இதுலேயே நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் 13 மேலே வந்துருச்சு. ஸோ 12 கிடையாது, 28 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ சதுரங்கள் இங்கே இல்லை. ஸோ இந்த 14 16 தான். சரி, இதுக்கப்புறம் இதில் என்ன சதுரம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு சதுரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ப்ளஸ் 1 வேறு ஏதாவது சதுரம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சா இந்த சதுரமாக வந்திருக்கும். பட் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகலை. நம்ம இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சா இந்த இடத்துல சதுரம் இருக்கும், அதுவும் சதுரம் இல்லை, நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மகிட்ட டோட்டலாக 10 3 1 14. ஸோ நம்மளோட இந்த டயக்ராமில் வந்து டோட்டலாக 14 சதுரங்கள் இருக்குது. ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அகைன் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதை நான் வந்து ஈஸியான சம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 2 டயக்ராம், அதாவது ஒரே டயக்ராமை வந்து 2 டயக்ராமை கொடுத்துருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் இதில் மட்டும் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் இதை நான் வரைகிறேன் பாருங்க. இப்படி தானே இருக்குது. இப்படி வரைஞ்சா இதை கொஞ்சம் மார்க்கம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயரை வந்து இப்படி கட் பண்ணால் இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நமக்கு தெரியுது எத்தனை? 1 2 3 4. கரெக்டுங்களா? இப்போ இந்த 4 போக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள் மொத்தமாக, அதாவது 3ம் 4ம் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக? அதுக்கப்புறம் 1ம் 2ம் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள். அப்போது 4 + 2. ஓகே. ப்ளஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் 3ம் சேர்ந்தது இந்த இது. ஓகேவா? 2ம் 3ம் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள், 1ம் 4ம் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ அது ஒரு 2. ஓகேவா? இப்போ இதில் எனக்கு எவ்வளோ இருக்குது? 8. ஒரு டயக்ராமில் வந்து எனக்கு 8 இருக்குது. அப்போது இதுலேயும் எனக்கு 2வது டயக்ராமும் 8 இருக்கும். ஸோ 16. 16 தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் சேர்த்ததுக்கு அப்புறம், ஓகேவா? இப்போ 2ஐயும் சேர்த்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. 1 இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? 2ஐயும் சேர்த்தா நமக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போது 16 கூட்டல் 2 18. ஸோ 16ன்னு வந்தோம் நேராக நீங்கள் போய் இதை மார்க் பண்ணக்கூடாது. ஆன்சர் வந்து 18. ஏன்னா இதில் வந்து 18 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? இதையுமே நீங்கள் வந்து நேம் பண்ணி பண்ணலாம். ABCD நேம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் சிம்பிளான சம் தான். இது ரொம்ப சிம்பிளான சம்மு.
இது வந்து கொஞ்சம் சிம்பிளான சம் தான். ஸோ இதுக்கு நேமிங் பண்ணுறதுலாம் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் கவனத்தோடு எப்பயுமே செயல்படுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நமக்கு ஒரு ஆன்சராக தெரியுதுன்னா அதை மறுபடியும் கிராஸ் வெரிஃபை தயவு செஞ்சு பண்ணுங்கள். இல்லைன்னா அதிகமாக இந்த கொஷினை வந்து நம்ம தப்பு பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டயக்ராமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் 20க்கு மேலே முக்கோணங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையுமே நான் போன சம்மில் எடுத்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறேன்னா, 4 இதில் வந்து 4 டயக்ராம் ஒன்றா சேர்த்து ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் மட்டும் நான் வரைகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குங்களா, இப்படி தான் அந்த டயக்ராம் இருக்குது. அதாவது ஒரு டயக்ராம் மட்டும், இந்த பகுதி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த பகுதியை மட்டும் எடுத்து இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரிகிறதுனா இது ஒரு 1, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது ஒரு 2, இந்த உள்ள இருக்கு பாருங்க இது ஒரு 3. இந்த 3மே ஆப்வியஸாக பார்த்தோன்னு நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். தவிர்த்து இங்கே ஒரு குட்டி ஒன்று இருக்கா, 4, ஓகேவா. இங்கே ஒன்று இருக்கு 5, இங்கே ஒன்று இருக்கு 6, கரெக்டுங்களா. ஸோ எனக்கு வந்து ஒரு படத்தில் மட்டும் எனக்கு 6 இருக்குது. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து மொத்தம் 4 படம் இருக்குது. ஸோ இன்ட்டு 4னா 24. இது எப்போனா தனித்தனி சதுரங்களுக்குள்ளே எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது, எவ்வளோ முக்கோணங்கள் இருக்குங்கிறது 24. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம்னா இந்த இமேஜில் பாருங்கள், இது ஒரு 1. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு 1 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வச்சுக்கோங்க, 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. 1ம் 2ம் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள், 3ம் 4ம் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ம் 3ம் சேர்ந்தது, அதாவது இந்த அமைப்பு 1ம் 3ம் சேர்ந்தது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2ம் 4ம் சேர்ந்த ஒரு அமைப்பு இருக்குது, 2ம் 4ம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 24 இருக்குது. இப்போ 1 2 3 4, இது ஒரு 4. அப்போ மொத்தம் என்கிட்ட வந்து இதில் வந்து 28 முக்கோணங்கள் இருக்குது. ஸோ பார்த்து அப்சர்வ் பண்ணி நிதானமாக தான் நம்ம இதை சால்வ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடுது, ஓகேவா. ஒரு மார்க்குங்கிறதுமே பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் டைம் பிசியிலே இருக்கட்டும் எஸ்ஐயில் இருக்கட்டும் ரிசல்ட் வர போகும்போது எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸே 1 மார்க்கு 2 மார்க்கு கட் ஆஃப்லலாம் அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கு. ஃபிசிக்கல்லாம் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவன் போஸ்டிங் எடுத்திருப்பான். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸே இருக்காங்க, ஒரு 2-3 பேர் போஸ்டிங்கும் வாங்கியிருக்காங்க. பட் எக்ஸாம் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா 1 மார்க் 2 மார்க்கில் நம்ம கேட்டகரி வைஸ் நம்மளோட கேட்டகரிக்குள்ளே கட் ஆஃப் வந்து கூடுது குறையுதுங்கிறத வச்சு ஒவ்வொரு மார்க்குமே கணக்கு தான். ஏன்னா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டி தேர்வு, ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட சான்ஸ் இருக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபியூச்சர் நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் டயக்ராமேட்டிக் சம்ஸுமே நம்ம நிறையா கண்டிப்பாக எடுக்க தான் போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் சீரிஸ் பிசிக்குன்னு இப்போ டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணி அது வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. 20 டெஸ்ட்டில் வந்து 10 மார்க் டெஸ்ட் இருக்குது. மார்க் டெஸ்ட் அப்படின்னா மாதிரி தேர்வு, அப்படியே உங்களுக்கு பிசி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தேர்வு தான். 50 ஜென்ரல் நாலேஜ், ஓகேவா. 50 ஜென்ரல் நாலேஜ், 30 சைக்காலஜி, இந்த மாதிரி ஒரு 10 டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மித்த இருக்கக்கூடிய 10 டெஸ்ட் வந்து செக்ஷனல் டெஸ்ட், ஹிஸ்ட்ரி தனியாக, ஜியாகிரபி தனியாக, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தனியாக, கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக, இந்த மாதிரி அது தனியாக ஒரு 10 டெஸ்ட். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் இருக்குது. இதோட ஆன்சர் கீயுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஆன்சர் கீனா எக்ஸ்பிளனேட்டட் ஆன்சர் கீ கிடையாது, இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் வீட்டிலேயே வாங்கி உட்காந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு வந்துடும், அதை நீங்கள் உட்காந்து எழுதி பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண தான். ஆமாம், அதில் வந்து நம்ம எல்லா சைக்காலஜி சம்ஸுமே நிறையா அதில் இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். இந்த டயக்ராமேட்டிக் சம்ஸ் மாதிரி உள்ள சம்ஸ், நேற்று பார்த்த கேலண்டர் சம், இந்த மாதிரி நிறையா சம்ஸ் அதுலேயும் இருக்கும். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. அதை வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது எஸ்ஐபிசிக்கு நம்மளால் வீட்டில் உட்காந்தே படிக்க முடியும், வீட்டில் உட்காந்தே எக்ஸாமும் எழுதி பார்க்க முடியும். ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏதாவது வேலைக்கு போவாங்க, அவங்களால இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் அதை சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.